my dear students, yes, Re-NEET 2026 expected cutoff. ஸோ எல்லாரும் ஃபியூ டேஸா மேம் கட் ஆஃப் எவ்வளோ வரும், ரீநீட்ல கட் ஆஃப் எவ்வளோ வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் முடிச்ச போது சொல்லுது லைக் கட் ஆஃப் ஒரு 600 ரேஞ்ச். ஓகே, 2026 எக்ஸாம், ஓகே, ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் சொன்னது ஒரு 600 ரேஞ்ச். ஆக்சுவலி பேப்பர் ஈஸி டு மாடரேட்னு சொல்லலாம். ஓகே, பிகாஸ் ஒரு அவ்வளோ ஓகேயா இல்லைன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்டு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் நீட்டுக்கு வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ரீநீட் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ அதனால ரீநீட்டில் எந்த சேஞ்ச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ எவ்ரி இயர், ஓகே, நமக்கு தெரியும் எவ்ரி இயர் 2020 இருந்து 25 வரைக்கும் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தட் மீன்ஸ் எம்பிபிஎஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்த்தா தெரியும் 2020 15 lakh தான் இருந்தது, 15 பாயிண்ட் சம்திங், ஆல்மோஸ்ட் 16 lakh இருந்தது. பட் உங்களுக்கு 2026 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அண்ட் அப்பியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு 2 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஆனா இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைக் ஃபியூ டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்பியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட என்ன நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் அப்பியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் அது டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க தே ஆர் கோயிங் டு ரைட், ஆக்சுவலி தே ஆர் ரைட்டிங் த எக்ஸாம். ஓகே, ஸோ அங்க ரைட் பண்ணாம ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற மெத்தட் இல்லை. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகே, அண்ட் தட் மீன்ஸ் இயர்லி எம்பிபிஎஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலி சொசைட்டி அக்செப்ட் பண்ணுது அண்ட் அதோட வேல்யூ, அதோட சேலரி அண்ட் எவ்ரி திங் அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ சொசைட்டியில் எம்பிபிஎஸ் ஒரு டாக்டருக்கு கிடைக்கிற ப்ரெஸ்டீஜ், ஓகே, அண்ட் சேலரி எவ்ரி திங், ஓகே, எல்லாமே ரொம்ப டீசென்ட் தான். ஸோ அதனால எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் ஜாப், ஓகே, அது ரொம்ப பிடிக்குது. ஓகே, இதுதான் மெயின் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது தான் mark range. So mark range, this is actually 2025 ஓட mark range. Okay, 2025 ஓட mark range. So 2025ல நமக்கு தெரியும் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஹார்ட் பேப்பர் தான் 2025ல வந்திருக்கு. பட் ஆனா 2026லயும் அப்படி ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ஆனா கொஸ்டின் பேப்பர் ஈஸி டு மீடியம் லெவல் தான் கொஸ்டின் பேப்பர் இருந்தது. ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி இந்த 500 to 600 ரேஞ்ச். ஓகே, 500 to 600 ரேஞ்சில் இருக்கிற இந்த மார்க் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மார்க்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ரேங்க் எடுத்திருக்குன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு எம்பிபிஎஸ் சீட் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, டெஃபினட்டா ஒரு எம்பிபிஎஸ் சீட் கன்ஃபார்ம் பண்ணலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஒரு ரேஞ்சில் வந்தா, ஓகே, இந்த ஒரு ரேஞ்சில் வந்தா டெஃபினெட்லி 650 பிளஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு 2025ல. ஓகே, ஸோ பட் 2026ல உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃபா இருக்குல்ல. ஒரு ஈஸி டு மாடரேட் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. ஸோ ஈஸி டு மாடரேட் கொஸ்டின் பேப்பர் வந்த போது ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ் திஸ். ஏன்னா 2026ல ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம்ல ஒரு 590 to 630 வரைக்கும் தான் கட் ஆஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த இயர்ல இல்லைன்னா இந்த ரீநீட்ல எவ்வளோ கட் ஆஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கைஸ் நமக்கு பேப்பர் எப்படி வரும்னு தெரியாது. ஓகே, ஸோ மீடியமா டிஃபிகல்ட்டா, ஸோ ஆனாலும் அவங்க இவ்வளோ பண்ணியிருக்கு. ஓகே, 2026 பேப்பர் ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஈஸி டு மாடரேட் பேப்பர் தான். ஸோ எகெயின் 2020 என்ன ரீநீட் வரும்போது ஸோ பேப்பர் எப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, மீடியமா டிஃபிகல்ட்டா ஈஸியா. ஸோ ஆக்சுவலி இவ்வளோ நடந்ததுனால பேப்பர் மீடியம் டூ அவ்வளோ டிஃபிகல்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் கம்மி தான் இருக்கு. ஸோ ஒரு பிஒய்க்யூ பேஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் we can expect. ஓகே, ஸோ அவங்க எகெயின் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீநீட் எல்லாம் இருந்ததுனால ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ரெஷன்ல போயிட்டேன், லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ். அவங்க நானே வி-NEET தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லைக் அவங்க டெய்லி மெசேஜ் பண்ணும், மேம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு,
அண்ட் டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் மேம் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது அண்ட் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். ஓகே, ஸோ அதனால எகெயின் என்கிட்டயே ஒரு டிஃபிகல்ட்டான பேப்பர் தர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான் இருக்கு. ஸோ ஒரு மீடியம் பேப்பர், ஓகே, மீடியம் டு, ஸோ உங்களுக்கு என்ன நீட்ல கிடைச்சிருக்கோ அதை விட கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ ஒரு பிவைக்யூ பேஸ்ட் பேப்பருக்கு சான்சஸ் இருக்கு, பட் வி டோன்ட் நோ. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் லைக் 40 to 50 seconds. ஓகே, ஒரு क्वेश्चனுக்கு ஒரு 40 to 50 செகண்ட் எடுக்கலாம். அண்ட் we know that என்ன பாட்டனி, ஜுவாலஜி, இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்ல இருந்து we can confirm ஒரு 400 to 450 மார்க். ஓகே, 400 to 450 மார்க்ஸ். அண்ட் physical chemistry and physics. ஓகே, ஸோ பிசிக்ஸ் பிடிக்கலன்னா உங்களுக்கு டெஃபினட்டா physical chemistryயும் பிடிக்காது. பிகாஸ் ரெண்டுமே நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ அங்க இருந்து ஒரு 240 மார்க், ஓகே, ஒரு 240 மார்க் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி போனா யூ வில் கெட் அரௌண்ட் சே ஒரு 600. ஓகே, 600 இல்லைன்னா ஒரு 500 அண்ட் சம்திங் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண. ஓகே, ஒரு 592, ஓகே, 582, ஒரு 610 எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணா. ஓகே, இந்த ஒரு மார்க், இந்த ஒரு மார்க்ல ஒரு சப்போஸ் ஒரு மீடியம் பேப்பர் வந்தா இந்த ஒரு மார்க் கிடைச்சா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு மெடிக்கல் சீட் ஜிஎம்சில, ஓகே, ஜிஎம்சில ஒரு மெடிக்கல் சீட் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ பேப்பர் டஃபா ஈஸியா வருமான்னு நமக்கு தெரியாது. பட் ஹியர் யூ கேன் சி எய்ம்ஸ்ல, ஓகே, எய்ம்ஸ்ல கிடைக்கணும்னா அந்த ரேஞ்ச் தான் 2025ல எய்ம்ஸ் கிடைச்ச ரேஞ்ச் அண்ட் டாப் டயர் காலேஜஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டயர் காலேஜஸ் அண்ட் MBBS, ஸோ லோவர் ரேஞ்ச் காலேஜஸ்ல. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்ல கிடைக்கணும்னா ஒரு 451 to 500. ஓகே, ஸோ 450 to 500 கிடைச்சா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்ல, ஓகே, ப்ரைவேட் காலேஜஸ்னு சொல்லும்போது கம்ப்ளீட் ப்ரைவேட் இல்லடா. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் சீட்ல ஜாயின் பண்ணலாம். அதோட ஒரு லைக் என்ன கம்மி தான், அதோட ஃபீஸ் ஆக்சுவலி கம்மி தான், லைக் ப்ராப்பர் பிரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ நீங்க ஒரு 580 to 610, ஓகே, அதோட அந்த ஒரு ரேஞ்சில், ஓகே, அந்த ஒரு ரேஞ்சில், அதாவது 580 மீன்ஸ் ஒரு 575 எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டெஃபினட்டா சீட் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களோட எய்ம் என்ன, 600 இருக்கணும். ஓகே, டெஃபினெட்லி உங்களோட எய்ம் 600 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக we are actually giving free re-NEET crash course. ஓகே, ஸோ இங்க செஷனோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ re-NEET crash course. அண்ட் ஸோ கிளிக் திஸ். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதுல you will get 45 plus mock test. Okay, so complete mock test உங்களுக்கு கிடைக்கும். So yes, yeah, so here you can see physics, chemistry and biology ஓட class உங்களுக்கு பார்க்க முடியும். And here you will get 45 plus full length mock test. maximum question practice பண்ணுங்க. So question practice பண்ணா மட்டும்தான் உங்களோட மார்க் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் question practice பண்ணுங்க, இப்போவே போய் ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் இது யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 2000 plus ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த ஃப்ரீ re-NEET crash course அவங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் they are attending this quiz and all. ஸோ நீங்களும் இந்த ஃப்ரீ சான்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.